அண்மை செய்தி. சென்னையில் வீட்டில் தனியாக இருந்த 80 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நாகராஜனுக்கு கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் மாவு கட்டு போடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. போலீசாரிடம் இருந்து தப்பி ஓடிய போது கைது செய்யப்பட்ட நாகராஜனுக்கு கீழே விழுந்ததில் கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் மாவுக்கட்டு என தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன வழங்கலாம்? சென்னை ஜாம் பஜார் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த சனிக்கிழமை இரவு வீட்டின் முதல் தளத்தில் வசித்து வந்த 80 வயது மூதாட்டியை மர்ம நபர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்துல ஜாம் பஜார் பகுதி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதுல அந்த பகுதியில் வசித்து வரக்கூடிய நாகராஜ் என்பவரை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டார்கள். குறிப்பா 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த அந்த நாகராஜ் திருவள்ளூர் பகுதியை சேர்ந்தவர் என்பதும், இந்த பகுதியில இந்த பிளக்ஸ் போர்டு போன்ற வேலைகளுக்கு வெல்டிங் செய்யும் வேலைகளை செய்து வந்த நிலையில சனிக்கிழமை இரவு அதீத மது போதையில அந்த பகுதியாக சென்ற போது மூதாட்டி தனியாக இருப்பதை பார்த்து அவரிடம் பணம் பறிக்கும் நோக்கில் முதலில் சென்றதாகவும், மது போதையில் அந்த மூதாட்டியிடம் அத்துமீறியதும் தெரிய வந்தது. இதில் மூதாட்டிக்கு உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டு ராயப்பேட்டை மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கிறார். மது போதையில தவறு செய்து விட்டதாக நாகராஜன் தெரிவித்ததாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாகராஜுக்கு திருமணமாகி ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தைகள் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. போலீசார் பிடிக்க முற்பட்ட போது அவர் தப்பி செல்ல முயன்ற போது கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும், நேற்று அவருக்கு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு மாவுக்கட்டு போடப்பட்ட நிலையில தற்போது அவரை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக போலீசார் அழைத்து செல்கிறார்கள். ஐசோஸ் காவல் நிலையத்தில் வைத்து 2 நாட்களாக அவரிடம் விசாரணைகள் மேற்கொண்ட போது அவரிடம் பல்வேறு தகவல்கள் பெறப்பட்டதாகவும், மது போதையில இந்த தவறை செய்துவிட்டதாகவும், வேறு குற்ற வழக்குகள் அவருக்கு இல்லை என்பதையும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவரை காவல்துறையினர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்வதற்காக போலீசார் வாகனத்தில் அழைத்து செல்கிறார்கள். வலது கையும் இடது காலிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாகவும், அவருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாகராஜன் 80 வயது மூதாட்டியை கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு 2 நாட்களாக விசாரணைக்கு பின் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். வலது கையும் இடது காலிலும் மாவுக்கட்டு போடப்பட்டு அவர் அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. தொடர் விசாரணைக்கு பிறகு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.